بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما جزاء الذين يحاربون الله ورسوله ويسعون في الأرض فسادا أن يقتلوا أو يصلبوا أو تقطع أيديهم وأرجلهم من خلاف أو ينفوا من الأرض ذلك جزاء في الدنيا ولهم في الآخرة عذاب عظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, எல்லா புகழும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த நிகழ்விலே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, இங்கே எனக்கு முன்னே மிகச் சிறப்பான உரைகளை தந்த திருச்சி மாநகரத்தினுடைய மேயர் அன்பு அண்ணன் அன்பழகன் அவர்களே, எங்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய ஜமாத்துல் உலமாவின் தலைவராக இருக்கிற, இந்த செயலாளராக இருக்கிற இன்னாமுல் ஹசன் காசிபி ஹசரத் அவர்களே, எனக்கு முன்னே இங்கே உரை நிகழ்த்திய காவல்துறை ஆய்வாளர்களாக இருக்கிற அசீமா மேடம் அவர்களே, சுலோக்ஷனா மேடம் அவர்களே, ரொம்ப ஒரு ஹார்ட் டச் பேச்சு பேசிய சுகாதார துறை ஹேம்சந்த் காந்தி அவர்களே, இன்னமே நான் பேசணுமா அப்படின்னு பேசினது மாதிரி பேசிய உதுமான் அண்ணன் அவர்களே, அவரை எதுக்குங்க பேச கூட்டிய? நான் தான் உங்க ஏரியால இருக்கேன், சுதந்திரத்தை பத்தி சுதந்திரமா பேசுறதுக்கு நான் இருக்கும்போது அப்படின்னு என்ன அடிமைப்படுத்திட்டாரு, என்ன கெட்டி போட்டாரு. இப்ப நான் என்ன பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இனிமேட்டு உஸ்மான கூப்பிட்டுருந்தாங்கன்னா நான் போக மாட்டேன். அந்த உஸ்மான் அமைதியான ஆளு, பேரை மாத்தி வச்சுட்டாங்க, உமர்னு வச்சிருக்கணும், ஆனா உஸ்மான் வச்சுட்டாங்க. அல்லாஹ் அக்பர். எனக்கு பின்னே சிறந்த ஒரு உரையை தர இருக்கிற, இன்றைக்கு தமிழகம் தாண்டி உலகம் முழுக்க தன்னுடைய அறிவார்ந்த கருத்துக்களால் மக்களுடைய இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன், போராளி, ஆக்டிவிஸ்ட் அண்ணன் சிஎம்என் அவர்களே, ஒரு 3 வருஷமா என்ன தொடர்ந்து கூப்பிடுறாரு அப்துல் ரஹீம். ஒவ்வொரு வருஷமும் கூப்பிடுவாரு, அசத்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது இந்த வேறு ஏதாவது ஒரு பணிக்காக வேண்டி நான் எங்கேயாவது போயிடுறது. சில காரணங்களால் இந்த வருஷம் போல. மொத்தம் 5 இடத்துல கூப்பிட்டாங்க. இன்னைக்கு ஈரோட்ல ஒரு பெரிய கருத்தரங்கம், அதுக்கு நடுவரா கூப்பிட்டாங்க. தொண்டியில அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி, மாலை நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க. ராமநாதபுரத்தில் 5 ஊர்ல கூப்பிட்டாங்க. 5 ஊர்லயும் வரல, நான் எங்கேயும் போல, சும்மா இருக்கேன்னு இருந்தேன். உங்க ரஹீம் பாய் விடல, அழகா தேர்ந்தெடுத்து ஒரு பேர் வச்சிருக்காரு, உங்கள் தோழன். உதவி செய்யறவங்க வைப்பாங்க பொதுவா, சேவை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா கூட ஒரு கேப் வரும், சேவை வாங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வச்சிருக்க பேரு எங்க ரசூல்லா வச்ச பேரு மாதிரி. தன்னுடைய தோழர்களை சஹாபி என்று அழைத்தார்கள் எங்க நபி. எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு, சகோதரர்னா கூட மூத்தவர் இளையவர்னு வரும், சகோதரனா கூட அண்ணன் தம்பின்றுவான். ஆனா தோழன் என்று வைத்தால் அது தோளோடு தோல் என்பவர் யாராக இருந்தாலும் சரி அப்படிங்கிறதுக்கு அந்த வேர்டை காயின் பண்ணி எங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்னு வச்சாங்க. நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள். ஒரு ஹதீஸ்ல வரும், ஒரு கிராமத்து அரபி திடீரென்று பள்ளிக்குள்ளே வந்தார். ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னு பிரியப்பட்டார். திரும்பி திரும்பி பார்க்கிறார், யாரும் தெரியல, யாரு? ஐயுக்கும் முஹம்மத், ஐயுக்கும் முஹம்மத். அவர் கேட்கிறார், ஹூ இஸ் முஹம்மத்?
உட்கார்ந்து இருக்க சகாபாக்கள் அரங்கிட்டாங்க. பேரை சொல்லியே கூப்பிட மாட்டாங்க. எங்க நபிய பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை தான் அன்னலாரின் மனைவி கூட அழைக்கிற வார்த்தை. ஆனால் அவர் கேட்டார், ஐயுக்கும் முகம்மது, உங்களில் முகம்மது யார்? சஹாபாக்கெல்லாம் திரும்பி திரும்பி பாக்குறாங்க. ஒரே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நீங்க வாங்கத்தான், என்ன வேணும்னு கேட்டாங்க. மற்ற சஹாபாக்கெல்லாம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஃபிதாக்க அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ். வந்த உடனே சொல்லுவாங்க, எங்கள் தாயும் தந்தையும் உங்கள் காலுக்கு அர்ப்பணம் வாங்க. இப்படித்தான் பேசி பழக்கப்பட்டாங்க. தங்கள் உயிருக்கு உயிராக, உதிரத்திற்கு உதிரமாக பெருமானாரை நேசித்தார்கள் சஹாபாக்கள். அந்த வெளிப்பாடுதான் தோழன்னு வச்சாங்க. அதே பேரை வச்சிருக்காங்க. உண்மையிலே ரஹீம் சாப், அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யணும். ஒவ்வொரு தடவையும் ரமலான்ல அவர் ஊர்ந்து எந்திரிக்கிறது, சகரு வரை தூங்குறதே கிடையாது. சகருக்கு அப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டேன். அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வேலையை பார்ப்பாருங்களாம். சகரு வரையும் தூங்குறது இல்லைன்னா அடுத்த நாள் சோத்துக்கு பொட்டணத்தை கட்டுறது, வர்ற ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கறது. அல்லாஹ் சில பேர் அப்படி தேர்ந்தெடுத்துட்டான். அவருடைய சேவையை, உங்கள் தோழன் அறக்கட்டளையை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. முதல் வார்த்தை, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. காலம் இந்த சமீபமா இந்த அகரம்னு ஒரு பவுண்டேஷன் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சு அதை போடுறாங்க. பார்க்கிற எல்லாருமே கண்ணீர் வடிக்காம யாரும் இருக்கிறது இல்லை. ஏன்னா சார், வீடு இல்லாம நாங்க கைத்து கட்டிக்கிட்டு சாக்கு கட்டிக்கிட்டு படிச்சோம் சார். லைட்டு கிடையாது, ரோட்ல இருந்து படிச்சோம். அந்த பிள்ளைகள் சொல்ல, இன்னைக்கு டாக்டர் ஆயிட்டேன், என் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது, வீடு கட்டிட்டேன். நீ என்ன சாதிச்சீங்க? எங்க அம்மாவை என் வீட்டில் படுத்து ஒரு நாள் தூங்க வைத்தன. போதுமையா? அந்த பிள்ளை சொல்லு, போதும்டா, செத்து போயிடும். ஆச்சரியமா இருக்கு. இந்த கல்வி எதை தந்தது? ரெண்டு விஷயத்தை கொண்டு வந்து ஒன்னா சேர்த்திருக்காரு. கல்வி உதவி தொகையை இன்றைக்கு சுதந்திர தினத்திலே அறிமுகப்படுத்துகிறார். உலகத்திலேயே முதலில் ஒரு செய்தியை சொல்லி தந்தது இஸ்லாம். என்றைக்கு கல்வியை நீ படிக்கிறாயோ அடிமை தலையை உடை தெரிவாய் என்று எங்கள் பெருமானார் சொன்னார்கள். உன்னால எங்க இருக்க முடியாது. என்னைக்கு படிச்சிட்டியோ நீ அடிமையாக இருக்க மாட்டாய். அடுத்து வேறு யாருக்கும் அடிமைத்தலை ஏற்படுத்தினாலும் அதை ஒன்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது. சுதந்திர தினத்தினுடைய அடிநாதமே அதுதான். எங்க அண்ணன் உஸ்மான் அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, இங்கிலீஷ படிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டாண்டா, அதனால எங்கெல்லாம் வந்துட்டோன்னு. சார், எங்கள் நபி சொன்ன வார்த்தையின் வெளிப்பாடு அவன் மொழியிலே எனக்கு வேண்டாம்னு தூக்கிருங்க. ஆனா அதுக்கு பின்னாடி மாத்திட்டாங்க அந்த பத்துவாவை. நாம படிக்காததுக்கு அந்த ஆலிம் சாக்களை குறை சொல்ல முடியாது. அவங்க அன்னைக்கு சொன்னாங்க, இந்த ஆள் வேணாம், இவன் அடிமைப்படுத்துகிறானா, இவன் துணி வேண்டாம், இவன் கொள்கை வேண்டாம், இவன் சிந்தனை வேண்டாம், அவன் மொழியும் வேண்டாம், அவன் காசும் வேண்டாம், அவனே வேண்டாம். அதுதான் சுதந்திரம். கல்வி முதலில் சொல்லிக் கொடுப்பது அடிமை தலையை உடை தெரிவதை சொல்லி தந்தது. அதத்தான் முஸ்லிம்கள் இந்த மண்ணில் செயல்படுத்தினார்கள். எல்லாத்தையும் இணைச்சுக்கிட்டாங்க. எனக்கு முன்னால் பேசி அஜர்த்து சொன்ன மாதிரி தேவபந்தினுடைய அந்த உலமாக்களை அழைத்து நீங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்ன போது, நாங்கள் அல்ல, எங்கள் சகோதரர்களையும் சேர்த்து கூப்பிடுங்கள். இங்கே ஒரு ஆச்சரியம் ஒன்று நடந்துச்சு. இப்ப மேடையில பாத்தீங்களா? என்ன தெரியுமா? அந்த மரியாதைக்குரிய ஹேம்சந்த் காந்தி மேடம் பேசினாங்க. 15 நிமிஷம் பேசினாங்க. 13 நிமிஷம் ஒரே செய்தியை தான் சொல்லிச்சு அந்த அம்மா. 15 நிமிஷம் பேசினதுல 13 நிமிஷம் ஒரே செய்தி தான். என்ன தெரியுமா? இந்த தெருல நான் குடியிருந்தேன், அண்ணன் சாவுலம்பி அண்ணன், இன்னொரு அண்ணன் யாரு பின்னாடி, இன்னொரு கமால் அண்ணன், சாவுலம்பி அண்ணன், இந்த தெருல குடியிருந்தோம், அப்துல் ஜக்கியோட வரும். என்னங்க இது? என்னது? ஒரு மனிதனுடைய உணர்வோடும் உதிரத்தோடும் கடந்து போனது என்ன தெரியுமா? மண்ணும் மண் சார்ந்த வாழ்க்கை. அந்த அம்மா டாக்டர் ஆயிடுச்சுங்க, MBBS, பல ஊர்ல பொறுப்புல இருந்தவங்க, இன்றைக்கு மாவட்ட சுகாதார அலுவலர், பல சர்டிபிகேட்டுக்கு கையெழுத்து போடணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்துல எல்லா பொறுப்பும் அவர்களை வந்து சாருகிறது. நான் என்னுடைய கல்லூரி, மரியாதைக்குரிய நான் ஜமால் முகமது கல்லூரியில நான் பணியாற்றுகிறேன். போன வாரம் ஒரு லெட்டர் வந்துச்சு. அடுத்த வாரம் அவங்கள போய் நான் பார்க்கலான் இருந்தேன். உங்க கல்லூரியில போதை ஒழிப்பை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்று மாவட்ட சுகாதார அலுவலரிடத்தில் நீங்கள் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். எனக்கு யாருமே தெரியாது. அடுத்த இந்த வாரம் என்ன சுதந்திர கொண்டாட்டம் இருக்கு, அது இருக்கு, அதனால பிரின்சிபல்ல போய் அணுக முடியல. சர்டிபிகேட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இந்த சுகாதார அலுவலகம் எங்க இருக்கு, அந்த ஆள் யார் இருப்பான்னு தேடிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் எப்படி கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்காங்க.
இவ்வளவு வேலைக்கு மத்தியில ரெஜிமெண்ட் பஜார்ல உள்ள தெருவும் 3வது வீடும் 4வது தெருல கமால் அண்ணனும் ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள பேசுற மாதிரி பேசினாங்க பத்தியலா. ஏன் ஏன் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதனுக்கு மண்ணும் மண் சார்ந்த அந்த பிரியமும் விடவே கிடையாது. நான் இன்னைக்கு சுதந்திரத்தை பத்தி எல்லாம் பேசல, அவர் பேசிட்டாரு எங்க அண்ணன். ஏன் சுதந்திர உணர்வு இஸ்லாமியர்களுக்கு வந்தது? இதை எங்கள் பெருமானார் சொல்லி தந்தார்கள், எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்தது. இந்த மண்ணும் மண் சார்ந்த, நீங்கள் பிறந்த மண்ணும் மண் சார்ந்த உணர்வும் எப்படிப்பட்டது தெரியுமா? திருக்குர்ஆன் அழகாக பேசும், அழகா பேசு. நான் படித்த இந்த வசனத்தில் இறைவன் சொல்லுகிறார், ஒரு மனிதன் அநீதி செய்தால் அவனுக்கு 4 விதமான தண்டனைகள் தரப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அநீதிக்கு தோதுவாக நான் கருத்தியலை பேசுகிறேன், ஆளுகளை பத்தி இன்னைக்கு நான் பேச வரல. அவர் சுதந்திர போராட்டத்தை பத்தி பல காலையில இருந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இஸ்லாமியர்களிலே எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்தார்கள், புக்கு தொகுப்பு இம்மார்டல் அப்படின்னு ஒரு புக்கு தொகுத்து கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களுடைய வரலாறுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இந்த சிந்தனை எங்களுக்கு ஏன் தெரியுமா வந்தது? எங்கள் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, எங்கள் நபி எங்களுக்கு சொல்லி தந்தார்கள், ஒரு அநீதக்காரனுக்கு 4 தண்டனை. அது என்ன தண்டனை தெரியுமா? திருக்குர்ஆன் சொல்லும், ஐயோ கத்தலு, ரொம்ப கூடி போச்சு, அவனால சேட்டை தாங்க முடியல, மற்றவர்களுக்கு மனித இனத்திற்கு உயிரினத்திற்கு சிரமம் என்று சொன்னால் களை எடுத்துடணும். இஸ்லாம் ஆளை தூக்கிடணும், ஆளு இருக்கக்கூடாது. இவனால ரொம்ப பெரிய பிரச்சனை, அது அரசாங்கம் முடிவு பண்ணும் என்ன செய்யணுங்கிறது ஒண்ணு. 2வது சொல்லும் அல்லது அவன் தூக்கிலிடப்பட வேண்டும், சில பேரை தூக்கிலிடணும் அப்படி சொல்லும். 3வது சொல்லும் மாறு கை வாங்கி அவன் நடமாட விடணும், சில பேர் பார்த்து பாடம் பிடிக்கணும். இன்றைக்கு திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையும் இன்றைக்கு பயங்கரவாதிகளையும் சிறையில அடைச்சு சோறு போடுறான், வெளியே வந்தவன சுகமா இருக்கான், ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள போய் உட்கார்ந்துக்கிறான். இந்த தண்டனையை இஸ்லாம் சொல்லல. அநீதம் இழைத்தவர்களுக்கு அவர்களுக்கு தோதுவான தண்டனை, கொலைக்கு கொலை, அல்லது அல்லது அவர்களை தூக்கில் தொங்கலிடுவது, அல்லது மாறுகால் மார்கை வாங்குவது. சார் இந்த 3 நமக்கு விளங்குது, இந்த 3 தண்டனையும் புரியுது. கையை கால வெட்டிட்டானா இழுத்து இழுத்து நடந்து போவான், பாக்குறவன்லாம் இவன் சேட்டவன்டா. அடுத்து இந்த சேட்டையை பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லா உணர்வுகளும் அடங்கி போகும். ஒருத்தன் விபச்சாரம் பண்ணானா தூக்குடாங்குது இஸ்லாம். ஒரே ஒருத்தன் நடு சந்தியில வச்சு தூக்கிட்ட அப்படின்னா அடுத்தவனுக்கு அடுத்த பெண்ணை பார்க்கிற போதே அந்த பாலியல் உணர்வுகள் அடங்கி போகும். இன்னைக்கு இந்தியாவில் அது கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணமே அது கொடுக்காததுனாலதான். 4 தண்டனை விளங்குது, கொலை, மாறுகால் மாறுகை வாங்குவது, அவனை தூக்கிலிடுவது. 4வது ஒரு தண்டனை இஸ்லாம் சொல்லுதுங்க, அது என்ன தெரியுமா? நாடு கடத்துவது. ஒருத்தனை நாடு கடத்துறது, அவன் பிறந்த தேசத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவது, கொலைக்கு சமமாக கொண்டு போய் வைக்கிறது. சொல்றது ஏதாவது புரியுதா? இஸ்லாமிய கருத்தாக்கம் ஏன் இத்தனை உலமாக்கலாம், நூற்றுக்கணக்கான 13,000 உலமாக்களுடைய பெயர்கள் மற்ற இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டவர்களுடைய பெயர்கள் டெல்லியில இந்தியா கேட்டில எழுதப்பட்டிருக்கிறது. 13,000ல முக்காவாசி பேர் முஸ்லிம்கள் என்று பேசுகிறோமே, இந்த உணர்வு ஏன் தெரியுமா வந்தது? இஸ்லாம் சொல்லுகிறது தண்டனையில் ஒன்று அவன் நாடு கடத்தப்பட வேண்டும். ஏன்? சொந்த நாட்டை விட்டு போறது சாவுறதை விட மோசமானது. சொந்த மண்ணை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நீ போடான்னு சொல்றது இருக்குல்ல, சாவுறதை விட மேலானது. அவனால முடியாது, அவன் ஜீரணிக்க முடியாது. அவன் வாழ்ந்த மண், அவன் இருந்த மண், அவன் பிறந்த, அதனாலதான் தாய் மண்ணுங்கிறான். எதுக்கு தாய் மண்ணுங்கிறான்? சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா, அழகா பாடினார் இல்லையா? ஹிந்துஸ்தான் हम बुलबुले हैं उसकी, ये गुलिस्तान हमारा, मजहब नहीं सिखाता आपस में देर रखना, हम हिंदी है, हम हिंदुस्तान हमारा. என்ன பாட்டு படிச்சாரு இக்பால், என்ன அழகா வரியில படிச்சா. ஹம் புல்புலே, இந்த மண்ணில் பிறந்து உருண்டு மண்ணோடும் மண் சார்ந்தும் இந்த மண்ணில எங்களுக்கு தொடர்புன்றா, இதை விட்டுட்டு வாழ முடியாது. சகோதரர்களை ஒன்றை சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட 5 அரபு நாடுகளிலே நான் பயணம் செய்திருக்கிறேன். அரபு நாடுகள்ல கத்தார் போயிருக்கேன், குவைத் போயிருக்கேன், சவுதி போயிருக்கேன், துபாயில 15 வருஷம் இருந்திருக்கேன், 12 ஆண்டு காலம் இருந்திருக்கேன். அரபு நாடுகள் முழுக்க
பயணப்பட்டிருக்கிறேன். ஒன்றே ஒன்றை என்னுடைய சகோதரர்களிடத்திலே நான் பார்த்திருக்கிறேன். அங்க 25 வருஷம் வேலை செய்வான், 30 வருஷம் வேலை செய்வான், ஃபேமிலியோட இருப்பான், வசதியா இருப்பான். கூப்பிட்டு, தம்பி உனக்கு என்னையா வேணும்னு கேட்டா அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் ஊரில் போய் நான் செட்டில் ஆகணும். ஏண்டா இங்க இருக்கிறத விட அங்க என்னடா இருக்கு? துபாயில போன் பண்ணா வீட்டு வாசல்ல டாக்ஸி வந்து நிற்கும், டிரைவர் இல்லாம ஏறி உட்கார்ந்தா போற இடத்துக்கு போலாம். காசு இருந்தா சுக வாழ்க்கை. ஆனா அந்த துபாயில இருக்க அந்த சுகவாசியை கூப்பிட்டு என்னையா வேணும்? இந்தியாவுக்கு போ, இந்தியாவுக்கு போ. பிறந்த மண்ணியா இது, எங்களுக்கு சொந்தமானது. செத்தாலும் இந்த மண்ணில் சாக வேண்டும் என்றுதான் விரும்புவார். என்ன, என் தாய் மண். இந்த ஊர்ல வந்து எனக்கு வெயில் அடிச்சாலும் அது பழகி கொள்ளும், அதை ஏற்றுக்கொள்வேன். மழை பெய்ஞ்சாலும் ஏற்றுக்கொள்வேன். இந்த மண் என்னோடு சார்ந்து இருக்கிறது. ஆனா அரபு நாட்டுல ஒண்ணு சொல்றேன், என் வீடு 4வது மாடியில நான் குடியிருந்தேன். அங்கிருந்து ஆபீஸ் போறதுக்கு கீழே இறங்கி அண்டர் கிரவுண்ட்ல கார் கிடக்கும், லிப்ட்ல ஏசி இருக்கும். அப்படியே இறங்கி அண்டர் கிரவுண்ட்ல போய் என் காரை நான் எடுக்கிறதுக்குள்ள என் தொப்பியிலிருந்து என்னுடைய செருப்பு வரை நனைந்திருக்கும். ஃபுல்லா நனைஞ்சிருவேன், தொப்பையா நனைஞ்சிருவேன். அந்த நாட்டினுடைய வெயில் கர்ண கொடூரமான வெயில் அடிக்கும். ஜிப்பா விப்பா சட்டை கிட்ட எல்லாம் நனைஞ்சிடும். காரை போய் உள்ள ஆன் பண்ணி ஏசியை போட்டு 5 நிமிஷம் வெளியே நிக்கணும், உள்ள ஏற முடியாது. ஆனா அரபுகள், அந்த மண்ணினுடைய மைந்தர்கள், ஜம்முன்னு போவான், அவனுக்கு எது இருக்காது. நம்மளால இருக்க முடியாது. எப்படா இந்தியாவுக்கு போவோம்? அண்ணன் கேளுங்க, சலீம் அண்ணன் மாறி மாறி சொல்லுகிறார்கள், இந்தியாவினுடைய வாசல் உங்களுக்கு. நீ ஏன்டா போற, அறிவை தூக்கிக்கிட்டாங்க. இங்க 1000 தேவை இருக்கிறது, ஏன் ஓடுற? எங்கள் நபி எங்களுக்கு அந்த மண்ணோடு சார்ந்த அந்த செய்தியை எங்களுக்கு எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தார்கள்? சகோதரர்களே, இத்தனை பேரை நான் சொல்லல, இவ்வளவு பேர் எங்களுக்காக வேண்டி உயிர் திட்டம் செஞ்சாங்க சொல்லல. எங்க நபி அன்னைக்கு உருவாக்கி விட்ட அந்த நிலைமை, நாங்க அப்படியே அதுக்கு பின்னாடியே போயிட்டோம். ஹிஜ்ரத்துக்கு கிளம்புறாங்க எங்க நபி. ஒரு இடத்துல மைக்ரேஷன், மக்காவிலிருந்து மதீனாவுக்கான டிராவல். அழகா வரலாறு சொல்லும். எப்படி போறாங்க? அல்லாஹ் சொல்லிட்டான், மதீனாவுக்கு போங்க. பிறந்த மண் மக்கா, பிறந்த மண் மக்கா. தன் உயிருக்குயிராக பெருமானார் நேசித்த மண் மக்கா. அல்லாஹ் சொல்றான், மதீனாவுக்கு போங்க. கிளம்பிட்டாங்க. ஊருக்கு வெளியே போய் 3 நாள் தங்குறாங்க. அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அடுத்து ஒரு தனக்கான ஒரு தோழரை ஏற்படுத்தி கொண்டு மதீனாவுக்கு தெரியாம போறதுக்காக வேண்டி ரசூல்லா அப்படி பயணப்படுறாங்க. 4வது நாள் 5வது நாள் மெயின் ராஸ்தால வந்து சேர்றாங்க. அதுதான் மதீனா மக்காவுக்கும் இடையிலான ஒரு ராஸ்தா. சகோதரிகளை நல்லா கேட்டுக்குங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, வரலாறுகள் முக்கியம் தான், ஆனால் இந்த கருத்துக்கள் எங்கள் ரத்தங்களில் எங்கே ஊறியது தெரியுமா? இதை யாரு விதைச்சா தெரியுமா? மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலான ராஸ்தா இப்படி வந்துருச்சு. அதுல வந்து ஏறுறாங்க. ஏறின உடனே பெருமானார் மக்கா பக்கம் திரும்பி நடக்கிறாங்க. போகணுங்கிறது மதீனாவுக்கு, போக வேண்டிய இடம் மதீனா. ஆனா மக்கால ரோட்ல ஏறி நின்னு மக்கா பக்கம் போய்கிட்டே இருக்காங்க. கூட வந்தவர் சொல்றாரு, யார சொல்ல, நில்லுங்க, எங்க போறீங்க? ஏன் மக்காவுக்கு போறீங்க? அங்க இருந்தானே ஓடியாந்தோம். அல்ல மதீனாவுக்குள்ள, இது இப்படி இல்ல போகணும், இங்கேயே போறீங்க. நான் சொல்லாசம் நின்னுகிட்டே இருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. இறங்கி கேட்கிறாங்க, நபியே ஏன் மக்கா பக்கம் திருப்பி நிக்கிறீங்க? இங்க இல்ல நீங்க போகணும். அல்லாஹ் உங்களை மதீனாவுக்குள்ள போக சொல்லியிருக்கான். சார், தாய்மார்களே, எங்கள் நபி வாழ்க்கையில் நடந்தது திரும்பவே இல்லை. அட மதீனா பக்கம் திரும்பவே இல்லை. வரலாறுகள் சொல்லும், மக்காவின் ராஸ்தாவை பார்த்து ஒரு தாயை தேடி அழுகிற பிள்ளையா எங்கள் நபியினுடைய கண்ணை தார தாரா தண்ணி வடியுது. போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, கட்டளை போகணும். நின்று அழுகுறாங்க. உடனே ஜிப்ரீல் வந்து கேட்டு அல்லாட்ட போயிட்டாங்க. அல்லாட்ட போய் சொல்றாங்க, யாரா ரசூல்லா நின்று அழுதுகிட்டே இருக்காங்க, போக இல்ல. திரும்ப மக்கா பக்கமே நின்றுகிட்டு இருக்காங்க. நான் பொய் சொல்லவில்லை, ஆயத்து சொல்லுகிற பாடத்தை சொல்லுகிறேன். எங்கள் நபி எங்களை உருவாக்கிய விதத்தை சொல்லுகிறேன். மண்ணோடும் மண் சார்ந்த கருத்தோடும், இந்த மண் எங்கள் மண் என்பது அதை அப்படி செஞ்சாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், கியாமத்து நாள் வரை இன்ஷா அல்லாஹ் இந்த மண்ணில் இஸ்லாம் இருக்கும், இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். இந்த மண்ணுடைய வெற்றியினுடைய முன்னேற்றத்தினுடைய ஒவ்வொரு செங்கலிலும் எங்களுடைய வியர்வையினுடைய ரத்தத்தினுடைய துளிகள் படியாமல் இருக்காது. யாரு எதிர்பார்த்தினாலும் எங்களை என்ன வேண்டாலும் நீ பேசிக்கிறார்.
ஹதீசுகளிலே வருகிறது, என்றைக்கு அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குப்பாவிலே இறங்குவார்களோ அன்றைக்கு இந்தியாவிலே ஒரு கொடுங்கோல் அரசன் ஆட்சி செய்வார். அவனுக்கு எதிராக நின்று போராடி அவனுக்கு சங்கிலியிட்டு இழுத்து வருகிற நாளில்தான் அங்கே ஈசா இறங்குவார் என்கிற சுப செய்தியை 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்க நபி சொல்லி சென்று விட்டார்கள். அதனால சத்தியம், எங்க நபி சொன்னதை நாங்க 2000% நம்புவோம். இந்தியாவிலே இருக்க மட்டும் மாட்டோம், இங்க சேட்ட பண்றவன இருக்க விடவும் மாட்டோம், இருக்க விட மாட்டோம். இதை நேர்மையாக முன்னேற்றத்தோடு எங்கள் அறிவால், எங்கள் சிந்தனையால், எங்கள் பொருளாதாரத்தால், எங்கள் உடலால், எங்கள் உயிரால் இந்த நாட்டை எங்க கொண்டு போகணுமோ கொண்டு போவோம். அதனால அந்த வரலாறு நபி திரும்பி நிக்கிறாங்க, ஜிப்ரீல் வந்துட்டாங்க, வந்து சொல்றாங்க, யார சொல்ல அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்க அங்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான். 1500 ஆண்டுகளாக இந்த சமூகம் அந்த ஆயத்தை மாறி மாறி ஓதிக்கொண்டிருக்கிறது. திருக்குறான்ல இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத், அல்லாஹ் சொல்லி அனுப்புனா, நபியே ஒரு கவலையும் அடைய வேண்டாம், இன்றைக்கு ஒரு அடிமை போல அதை விட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள். ஒரு நாள் வரும் அரசனாக மக்காவுக்கு போகணுமே தவிர அடிமையா போக கூடாதுன்னு அல்லாஹ், அரசரா போகணும், அடிமையாக அல்ல. இந்த ஆயத்துக்கு எழுதுகிற விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், இது மக்காலையும் இறங்கல்ல, மதீனாலையும் இறங்கல, நடுவுல இறங்குச்சு, நடுவுல இறங்குச்சு. இந்த தாட் ப்ராசஸ், இந்த சிந்தனை ப்ராசஸ் இதை உருவாக்கி விட்டதுனாலதான் எங்கள் உலமாக்கள் உயிரை தியாகம் பண்ணாங்க, உயிரே விட்டாங்க. சிப்பாய் கழகத்தில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான உலமாக்களை ஆடைகளை உரித்து அங்கே கொண்டான். அது ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல, சாவுறாங்க. இந்த இந்தியாவுக்காக, இந்த மண்ணுக்காக நாங்கள் எங்கள் உயிரை தத்தம் செய்ய தயார். எதனால? எங்க அப்ப எங்க ரசூல்லா ஒரு வார்த்தை சொல்றாங்க, எங்க பெருமானார் ஒரு வார்த்தை பேசுறாங்க, மக்காவை பார்த்து சொன்னாங்க, அஹப்பு அர்தில்லா, பெருமானார் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வினுடைய பிரியமான பூமி, என் இதயத்திற்கு நெருக்கமான பூமி. லவ்லா அன்னி உக்ரிஜ்து மின்கி மா ஹரஜ், லவ்லா அன்னி உக்ரிஜ்து மின்கி மா ஹரஜ், உன்னுடைய மக்கள் மட்டும் என்னை வெளியாக்காமல் இருந்திருந்தால், மக்காவே நான் ஒரு காலமும் உன்னை விட்டு போக மாட்டேன், ஏன்னா என் தாய் மண்ணி, என்னுடைய உதிரத்தில் கலந்திருக்கிற மண்ணி. இது பெருமானார் மக்காவுக்கு பேசிய வார்த்தை இன்றைக்கு இந்திய மக்களுக்கானது, இந்திய மக்களுக்கானது. நாங்கள் கொள்கையால் இஸ்லாமியர்களை தவிர இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், இதற்கு சொந்தக்காரர்கள், எங்கள் முன்னோர்கள் எந்த வழியில் போனார்களோ நாங்களும் அப்படிதான் போவோம், நாங்களும் அப்படிதான் போவோம். அதில் எல்லளவும் அதற்கு உயிர் கொடுப்பதற்கோ, இந்த உயிரை துச்சமாக மதிப்பதற்கோ நாங்கள் ஒரு காலம். சில பேர் சொல்லுவாங்க, பூமிக்காக வேண்டி போராடுறதெல்லாம் இஸ்லாமிய போராட்டம் அல்ல, இது பூமிக்கான போராட்டம் அல்ல, சுதந்திர போராட்டம். என்றைக்கு ஒருத்தன் அல்லாதான் எங்க எஜமான்னு முடிவு பண்ணிட்டானோ வேற எதையும் எஜமானனாக இருக்க மாட்டான். அடிமை தலையை அறுத்தறிவான் ஒரு முஸ்லிம், ஒத்துக்கவே முடியாது, அதை எதுக்குமே அடிமைப்பட மாட்டான். எவன் அடிமையாக இருக்க சொன்னாலும் அவனை அடிமையாக்குவானே தவிர ஒரு முஸ்லிமால் எந்த காலமும் அடிமையாக முடியாது. அவன் ஈமான் அவனுக்கு விட்டு கொடுக்காது. எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் தான் எஜமான், அல்லாவை தவிர மீதி எல்லாம் அவனுடைய படைப்பு, அடங்கி போபவர்கள் அல்ல நாங்கள் என்று சொன்ன அந்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் 79. யாரு என்ன வேணாலும் பேசட்டும், வரலாறு. ஏன்னா வரலாறுங்கிறது 2 தான் சார், ஒன்று மனிதர்கள், 2வது இடம். வரலாற்று புக்கு பார்த்தா தானே, ஒண்ணு ஆளுகளை பத்தி பேசும், இல்லைன்னா ஆளுகளை பத்தி பேசும், இடத்தை பத்தி பேசும். இந்த எனக்கு முன்னே பேசிய அண்ணன் அருமையா சொன்னது மாதிரி மாப்பிள்ளை கழகம்னு ஒரு பெரிய, இன்னைக்கு திருச்சியோடு தொடரும், மற்றதை கூட நம்ம பேச வேண்டாம். மத்த அங்க அப்படி சண்டை ஓட்டாங்க, இங்க டெல்லியில எதுனா அதெல்லாம் கோட்டைக்கு மேல நின்று அவர் என்ன கோட்டை வேண்டாலும் கட்டலாம். இந்திய பிரதமர் அவர்களே, நீங்கள் என்ன வேண்டாலும் பேசலாம், நீங்கள் நிக்கிற இடம், உங்களை நிக்க வச்சிருக்கவங்க, டெல்லி செங்கோட்டை என்று ஏறி நின்று நீங்கள் பேசுகிறீர்களே, அந்த இடத்தை கொடுத்தவன் என் தாத்தா தானே, அதை கெட்டி கொடுத்தவன் என் முப்பாட்டன் தானே. நீங்கள் பேசுகிற வார்த்தை அல்ல, மக்கள் அந்த அடையாளங்களை பார்க்கிறார்கள். ஒரு நாள் தூக்கி எறியப்படுவீர்கள். இதைவிட பெரிய பெரியவர்கள் எல்லாம் மண்மூடி போய் விட்டார்கள். ஆனால் செங்கோட்டை மட்டும் நின்று கொண்டே இருக்கிறது, செங்கோட்டை மட்டும் நின்று கொண்டே. நான் சொல்லும் போது மலபார் கழகத்தை பத்தி சொன்னாங்க, அந்த கிளர்ச்சியை பத்தி அழகா பேசினார். சகோதரர்களே,
இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர் ஒரு தடவை காஜா மலைக்கு போங்க, எழுதி வச்சிருக்காங்க. 122 பேர் ஷஹீதான இடம். ரயில் பெட்டியில அடைச்சு மூச்சு கூட விட முடியாம 2 இது, ஒன்று கோயம்புத்தூர், ஒன்று திருச்சிக்கு அனுப்பி அதிலே வந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய உயிரை நல்லா தெரியும், காத்து புகாத ரயில் பெட்டியில அடைச்சிட்டான். அந்த ஜனாசாவை வாங்கி அடக்குவதற்காக வேண்டி சொன்னாரே படே ஹசரத், அவங்க பேரல செய்து முர்த்ததா, இன்றைக்கு பள்ளி ஒரு ஸ்கூல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவங்க உடனே ஹிமாயத்தை அஞ்சுமன் இஸ்லாம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஜனாசாக்களை வாங்கி இங்க அடக்குனாங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், சுதந்திரத்தை பற்றி நீங்கள் எதுவும் பேசலாம், ஆனால் அந்த மண் பேசுகிற வார்த்தையை உங்களால் எந்த வரியிலும் படிக்க முடியாது. அந்த கபிரிஸ்தான்ல மண் பேசுதில்ல, ஷஹீதாக படுத்திருக்கிறார் அல்லவா, அல்லாஹ்வினுடைய இந்த பூமிக்காக வேண்டி தன் உயிரை தட்டம் செய்தார் அல்லவா, அது பேசுற வார்த்தையை நம்மளால பேச முடியுமா? அது ஒரு உணர்ச்சி பூர்வமானது. அந்த இடத்துக்கு போங்க, உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு போய் அங்கே காமிங்க. இதெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் முயற்சிகள் நடக்கிறது. இது வேண்டாம், அது வேண்டாம், அது இல்ல. சமீபமா இந்த மாப்பிள்ளை கழகத்தை அதனுடைய வரலாறுகளை மாற்றுவதற்கு ஒரு பெரிய ஹிந்துல கட்டுரை வந்துருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இது அப்படி இல்லை, இது இப்படி அப்படின்னு பேசி, அவர்கள் பேசுவவர்கள் எதுவும் பேசிட்டு போட்டோம். நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இதை பதிப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம், இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம், இதை செய்கையான்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த வார்த்தைகள் தான் மாறி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு 6 மாசம் ஆகுது. மக்கால இருந்து ஒருத்தர் வர்றார், அவர் பேரு உசைன் அல் ஹுதைலி அப்படின்னு பேரு. அவர் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வந்தார். அந்த உடனே உட்கார்ந்தார். இப்போ ஒரு உரையாடல் எப்படி இருக்கும்? மக்கால நம்ம ஊரு சொந்தம் எங்க இருந்தோ வந்திருக்காங்க, நம்ம வெளிநாட்டுல இருக்கோம், நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. ஒண்ணு என்ன கேட்போம்? என்னப்பா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? நம்ம ஊர்க்காரங்க யாராவது வந்தா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் எப்படி? ஹதீஸ்ல வருது, ஒருத்தன் மௌத்தா போய் உள்ள அடக்கப்பட்டு அவன் சொந்தக்கார தம்பி அண்ணன் மாமா மச்சான் யாராவது மௌத்தாயி வந்தாலும் கூட அவன் கேட்பானா, எப்ப ஊர்ல என் பையன் நல்லா இருக்கானாம்பானா? எப்படி கேட்பாரா? அத்தா என் மௌனை விட்டுட்டு வந்தனே நல்லா இருக்கானா, தொழில்லாம் நல்லா பண்றானா, அவனுக்கு புள்ள இல்ல புதுசா பிறந்திருக்கா? இப்ப மையத்தே கேக்குது உள்ள போய் கபூர்ல அடுத்த ஆள் வந்தா என்ன செய்வாங்க? நம்மளை பார்த்தோனுங்க எங்க ரசூல்லா பக்கத்துல உட்கார வச்சுட்டு கைஃப அஹத்தல் மக்கா, ஹவ் யூ லெஃப்ட் த மக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நீ வரும்போது மக்காவை எப்படியா விட்டுட்டு வந்த? மக்கா எப்படி இருந்துச்சு? உடனே அவர் என்ன சொல்லி இருக்கணும்? ஆமாங்க நல்லா ஏதாவது ஒண்ணு சொல்லுவார். ஆனா ரொம்ப அவரும் அந்த உசைல் அப்படிங்கிறவரும் அழகா பேசுறாரு. அவர் சொல்றாரு அந்த வார்த்தை எப்படி சொல்றேன், எங்க நபியினுடைய அந்த சன்னிதானத்துல மக்காவை பற்றி பேசிய ஒரு மனிதருடைய வார்த்தையை வரலாறு மறக்காமல் பதிவு செய்து அந்த வார்த்தை அப்படி சொல்லுது. அவர் சொல்றாரு, ஒன்னொன்னா சொல்றாரு. அந்த வார்த்தை அவர் பேசிய வார்த்தைகள் ஒன்னொன்னா. அந்த நல்ல மழை பெய்ஞ்சிச்சு, ஊரை சுத்தி எல்லாம் மரம் முளைச்சிருக்கு, நல்லா இருக்கு, ஏன்னா அது பாலைவனம். ஊருக்குள்ள மழை பெஞ்சதுல நல்ல புல்பூண்டுகள்லாம் பலவலன்னு இருக்கு. ஏன்னா அரபு நாடுகள்ல பாலைவனத்துல உள்ளவனுக்கு புல்பூண்டு எல்லாம் தெரியாது. வரிசையா சொல்றாரு. அடுத்து இத்தகர், அங்க விளையக்கூடிய கால்நடைகளுக்கான அந்த பயிர் நல்ல விளைஞ்சு. சல்ம் என்ற மரம் பெருசா வளர்ந்துருக்கு. வேற எதையும் சொல்லல, இந்த 4 விஷயத்தை சொன்னார். பேசிக்கிட்டே இருக்கும் போது ரசூல்லா சொன்னாங்க, வரலாறு மறக்காமல் சொல்லுகிறது எங்கள் நபியை பேசிய வார்த்தையை, ஒரு நபி பேசான், பிளீஸ் ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். அப்பதான் திரும்பி முகத்தை பார்க்கிறார். எங்க நபியினுடைய நுபுவத்தினுடைய கண்கள்ல கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு, வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. என் மனசு கொஞ்சம் சாந்தம் அடையிட்டு சும்மா இருக்கீங்களா? தான் மண்ணை பத்தி பேசும்போது ஒரு நபி தேம்பி தேம்பி சின்ன பிள்ளையா அழுகிறாங்க. சார் சார் இந்த வரலாறுகள் இன்னைக்கு என் அண்ணன் பேசினார் இல்லையா, உதுமான் அண்ணன், இது மாதிரி 1000 வரலாறுகள் பேசுவதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நுபுவத்தினுடைய கண்களில் இருந்து மக்காவை பற்றி கேட்ட போது அப்படி வடிஞ்சிச்ச கண்ணீர் எங்கள் இதயங்களில், முஸ்லிம்களுடைய இதயங்களில், உலமாக்களுடைய இதயங்களில் மாறாமல் அந்த அன்பு நிற்கிற காரணத்தினால் நாங்கள் இருக்கிற நாட்டின் மீது மாறாத பற்று கொண்டிருக்கிறோம்.
அங்க உள்ள வளங்களை நேசிக்கிறோம், அது உருவாக வேண்டும் என்று நினைக்கிறோம், அதனுடைய டெவலப்மெண்ட்ல எங்களுடைய சிந்தனையை செலுத்துகிறோம். எங்க பிள்ளைகளை அழகா படிக்க வச்சு என்ன சொன்னார்ல 467 மார்க்கு என்ன 500க்கு எங்க பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள், எப்படி படிக்கிறார்கள்? அல்லாஹ் அக்பர். இன்றைய தினம் 79வது ஆண்டு சுதந்திர தினம். சாதாரணமான சுதந்திர தினம் அல்ல. இந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக வேண்டி எங்கள் முன்னோர்கள் உயிரை பொருளை இவர் சொல்லும் போது ஒரு செய்தியை சொன்னார் நம்முடைய அமீர் ஹம்சாவை பத்தி. அமீர் ஹம்சா இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இழந்தார். அவர் வீட்டுக்கு பக்கத்துலதான் மெட்ராஸ்ல நான் குடியிருந்தேன். மெட்ராஸ்ல ஸ்டான்லி பள்ளிவாசல், ஸ்டான்லிங்கிற ஏரியா, செவன்வெல்ஸ் ஸ்ட்ரீட்ல நான் படிக்கும் போது அந்த தெருல தான் குடியிருந்தேன். என் மீது மாறாத அன்பு கொண்டவர். கொடியேற்றுற அன்னைக்கு நீங்க வாங்க கோட்டைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு என்ன கூட்டிட்டு போனாரு. என்னுடைய ஸ்பீச்ச வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கேட்டுட்டு என்கிட்ட வந்து அவருடைய சரிதை எல்லாத்தையும் நேரடியா, இப்ப இவர் சொன்னார்ல இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சது, நேரடியா கேட்டிருக்கேன். இன்னொன்று சொல்லட்டுமா, இதே மாதிரி ஒரு 10க்கு 10 அறை உள்ள ஒரு வீட்டுல மாடியில இருந்தார். அவருடைய வயோதிகத்தில் அது மேல கூட ஏற முடியாது. அவர் சொன்னார், எங்க நகைக்கடையே அள்ளி கொடுத்தோம், நகைக்கடையே அள்ளி கொடுத்தோம். இன்னைக்கு மாடிப்படியில ஏற முடியாம இறந்துட்டார். அல்லாஹ் அவருடைய கபரை ஒளியினுடைய பூங்காவாக நிரப்புவானாக. எங்களையே இழந்தோம். 10க்கு 10 அறையில தன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தன்னுடைய மகள்களை பேரம்பேத்திய என்ன படி என்ன என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு தினசரி கூலியை விட மோசமான நிலையில வந்து அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுவார். ஹசரத் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நல்லா சொல்றீங்க, நான் சில செய்தியை சொல்றேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி புத்தகங்களில் இல்லாத 1000 பக்கங்களை அவர் எனக்கு விவரித்து சொன்னார். பர்சனலா கேட்டு பழக்கம். எமோஷனல் டச், எமோஷனல் டச். இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய குடும்பத்தை, பொருளாதாரத்தை இந்த மண்ணுக்கும் இந்த மண் சார்ந்த விடுதலைக்கும் இதனுடைய முன்னேற்றத்திற்கும் எங்கள் முன்னோர்கள் அதற்காக வேண்டியே தங்கள் உயிரை தத்தம் செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதே நம்முடைய ஒரு பெரிய மகிழ்ச்சியான இந்த இந்த உலக இந்த திருநாட்டுல நாங்க நல்லா வாழுவோம்டா அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய அடையாளம் சகோதரர்களே. அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் குர்ஆனும் எம்பெருமானாரும். இந்த நேரத்துல இந்த கல்வி தொகையை வழங்கி மிகச் சிறப்பான இந்த செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்களுக்கும் அதே போன்ற ரெஜிமெண்ட் பள்ளியினுடைய அந்த நிர்வாக குழுவினருக்கும் மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. இது மாதிரி இந்த பணிகள்ல உங்களை இணைச்சுக்குங்க. இன்றைக்கு இந்த பணிகள் நாளை கியாமத்து நாளில் உங்களை அல்லாஹுக்கு நெருக்கமாக ஆக்கி வைக்கும். உங்கள் கபரை ஒளிப்படுத்தும். உங்கள் கபரிலே ஏசியை போட வைக்கும். உங்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும். சின்ன பொருள் தான். ஒரு சீல்டு கொடுக்கிறது அந்த பிள்ளைக்கு. ஒரு ஏழை பிள்ளை மருத்துவரா அதை பார்த்த உடனே அழுகழுகையா வருது. நான் அழுதுட்டேன். அந்த பிள்ளை சொல்லுது அந்த அகரத்துல, ஒவ்வொரு பிள்ளையும் சொல்லுது, பெரிய ஆளுகள்லாம் இல்ல, ஆனா அறிவு இருக்கு. இன்றைக்கு படித்து முடித்தவுடன் உலகமே காலடியில் கிடக்குது இல்ல, தங்களுடைய அடிமை தலையை அறுத்தெறிந்தாங்கல்ல, அதுதான் கல்வி. அதை மாறி மாறி இஸ்லாம் சொன்னது. நீ ஒரு இபாதத்தை செய்யணுமா, தொடணுமா, முதல்ல பாலிகா இருக்கணும், 2வது ஆக்கிலா இருக்கணும், 3வது பொருளா இருக்கணும். நீ சுதந்திரமானவனாக இருக்கணும். இஸ்லாத்தினுடைய கடமையை செய்வதற்கு அறிவும் அதே போன்று வயசும், கடைசியாக நீ சுதந்திரமானவனாக இருக்கணும் என்பது ஷரத்து என்று மார்க்கம் சொல்லுகிறது. கடைசியாக இந்த விழாவினுடைய என்னுடைய பேச்சினுடைய நிறைவாக ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், மாலக்கும். இந்த ஆயத்தை படிக்கும் போதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். மாலக்கும் லா துகாத்திலூன், why you are not fighting against the wrongdoers. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், ஏடே உங்களுக்கு எல்லாம் என்னதான் ஆச்சு? மாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ். அநியாயத்திற்கு எதிராக திரண்டெழுகிற சிந்தனையே இல்லாம போச்சு. குர்ஆன் கேட்கிறது. நாளைக்கு அல்லாஹ்வினிடத்தில் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். மாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ். அநியாயத்திற்கும் இந்த உலகங்களில் செய்யப்படுகிற கொஞ்ச நெஞ்சமான அநீதிகளுக்கும் எதிராக சிந்தனையே ஏன் வர மாட்டேங்குது? மாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ வல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான். உங்களிடத்தில் வயோதிகமான ஆண்கள் உண்டு, வயோதிகமான பெண்கள் உண்டு, குழந்தைகள் உண்டு, அறிவு வேணாமான்னு கேட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், வயோதிக ஆண்கள் இருக்காங்க, வயோதிக பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. இதுக்கு நடுவுல யார் இருக்கா?
மாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் வல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான். இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆயத்து இளைஞர்களை பார்த்து பேசுகிறது, சிந்தனையை மாற்றுகிறது. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ரப்பனா அஃப்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தி ஸாலிமி அஹ்லுஹா. அந்த மக்கள் கேட்டாங்க, எங்களுக்கு அப்படி ஒரு இளைஞர் இல்லைன்னா இந்த ஊரை விட்டு எல்லாம் எங்களை வெளியாக்கிருன்னு கேட்டாங்க. ரப்பனா அஃப்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தி ஸாலிமி அஹ்லுஹா வஜஅல் லனா மின் லதுன்க வலியன் வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா. யா அல்லாஹ், எங்களுக்கு ஃபோர்ஸா உதவி செய்யக்கூடிய சிந்தனை உள்ள பிள்ளைகளை தா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஒருவரை கொடுத்தான் அப்படின்னு அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள். எழுதும் போது அழகா சொல்லுவாங்க, இத்தாத் இப்னு உஸைத் அப்படிங்கிறவரை அல்லாஹ் அந்த மக்காக்காரங்களுக்கு கொடுத்தான். வந்து போராளியாக நின்றார். எங்க நபி அவரை பார்த்து சொன்னாங்க, இந்த ஆயத்துக்கு நீ நாயா விளக்கம், அதனால நீ தான் தலைவராக முத்தவல்லி அந்த ஊருக்கு இருக்கணும்னு. பெருமானார் வாழுகிற காலம் எல்லாம் அவர்தான் முத்தவல்லி. உஸைத், இத்தாத் இப்னு உஸைத். வயசு என்ன தெரியுமா? ஒன்லி 20. 20 வயசு உத்தாத். நபி உட்கார்ந்து சொல்றாங்க, 40 வயசுக்கு மேல இத்தாதே, நீ தான் இந்த மக்காவுக்கு வெற்றி பெற்ற பின்னால் இனி நீ தான் தலைவர். முத்தவல்லி 20 வயசு. நபி காலம் முழுக்க இருந்தார். அபூபக்கர் காலம் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அவர் நீண்ட காலம் வாழ்ந்தார். ஆனா அவரை தலைவர் பொறுப்புல விட்டு யாரும் எடுக்கல. முத்தவல்லி 20 வயசு. அந்த ஆயத்துக்கு விளக்கம் அல்லாஹ் தஆலா நாம் எதை சொன்னோமோ அதை விட அதிகமாக புரிந்து கொள்ளுகிற அந்த ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த உங்கள் தோழன் அந்த அறக்கட்டளை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. இவர்களுடைய சேவையை அல்லாஹ் பரவலாக ஆக்குவானாக. இதற்கு உதவி செய்கிற மக்கள், இதன் மீது நம்பிக்கை கொள்ளுகிற மக்கள், நல்லெண்ணம் கொள்ளுகிற மக்களாக நிறைய மக்களை அல்லாஹ் ஆக்கி தந்து இந்த சேவை இந்த ஏரியாவோட மட்டும் முடியாம தமிழகம் முழுக்க எல்லா இடங்களிலும் தாண்டி எங்கெல்லாம் தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள் மிகச்சரியாக அவர்களிடத்தில் அணுகுகிற அந்த நிலையை, அந்த பார்வையை அல்லாஹ் தந்து இந்த சுதந்திர தினத்திலே நாம் எதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அல்லாஹ் பொருந்தி கொண்டு இது சார்ந்த நல்லறிவை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தருவானாக. அடுத்து எங்க அண்ணன் வேற இருக்கு, பார்க்கும்போதே பாவமா இருக்கு. சீமன் அண்ணன், அடே நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருவீங்கடா, நான் ஊருக்கு போகணுட்டாங்கிறாரு. அவர் ஷெட்யூல்டோட வர்றாரு. அல்லாஹ் தஆலா அதோட நான் முடிச்சுக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.